நெக்ஸ்ட் ஸ்லைடு. எஸ். ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஏசிஜி ஸ்டார்ட்டர் வந்து எப்படி வேலை செய்யும்னு சொல்லி ஒரு அனிமேஷன் மூலமா காமிச்சிருக்கோம். ஆல்ரெடி நான் நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்ப இதுல கூட பாருங்க, அந்த அ ஆல் ஐசி 1, 2, 3 இருக்குல்ல, அது வந்து அந்த சிக்னல், அந்த டிஜிட்டல் சிக்னல் கிரியேட் பண்ணி அந்த காயில்ஸ்க்கு வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். ட்ரிகர் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதுல கலர் சேஞ்ச் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெட், ப்ளூன்னு இருக்குல்ல. ஸோ ரெட்ன்னா சவுத் போலு, ப்ளூன்னா நார்த் போலு. ஸோ அந்த ஸோ ரெட்டுக்கு ரெட் ஆகும்போது அங்கே சவுத் போல் அப்படின்னா மஞ்சள் கலர் பக்கத்துல வந்து அது வந்து ரிப்பல்ஷன் ஆயிடும். அப்படின்னா தள்ளிடும். ஓகே. அதே மாதிரி அட்ராக்ஷன் பண்றது எப்படி? ஆப்போசிட் போல். நார்த்துக்கு சவுத் போல் ஆப்போசிட் வந்துருச்சுன்னா, அப்போ அது அப்படியே இழுத்துடும். ஸோ இந்த ரொட்டேஷனால அந்த சென்டர்ல இருக்கிற அந்த ரோட்டர் பாருங்க. அது கன்டினியூஸ் ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு அனிமேஷன். ஆனா சிமிலர் டைப்பு வண்டியில வந்து பிராக்டிகலி நடந்துட்டு இருக்கும். எஸ். இது பேசிக்கலி எப்படின்னா, அ இது வந்து ஆன், ஆஃப் இந்த மாரி ட்ரிகரிங் பண்ணிட்டே இருக்கும். 0 சப்ளை, அப்புறம் வோல்டேஜ் வந்து கன்டினியூஸ்லி அ 2லேருந்து 5 வோல்ட் உள்ள அந்த வோல்டேஜ் வந்து கன்டினியூஸி சப்ளை குடுத்துட்டே இருக்கும். ஓகே. எஸ். ஸோ டோட்டல் இதுல பாருங்க 3 டிஃபரெண்ட் சப்ளை அதுல குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சப்ளை வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி சப்ளை பண்ணணும், அது ரொம்ப சயன்டிஃபிக்கலி அது செட் பண்ணியிருக்காங்க. ஒரு செட்ல வந்து அ சவுத் போல் கிரியேட் ஆகுற மாரி, இன்னொரு செட்ல நார்த் போல் கிரியேட் ஆகுற மாரி, அங்கே ஆ ஆப்போசிட் அது கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. அதனால அந்த பெர்மனன்ட் மேக்னெட் அதனுடைய சேம் போலும் உள்ள இருக்கிற காயில் பக்கத்துல வந்துருனோனே அங்க ரிப்பல்ஷன் ஆயிடும். ரிப்பல்ஷன் ஆகும்போது அந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட் கிடைக்கும். ரிப்பல்ஷன் பத்தாது. ஒரு இடத்துல அட்ராக்ஷன் ஆகணும். ஸோ எந்த இடத்துல ரிப்பல்ஷன் ஆகிட்டு இருக்கோ, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாருங்க, அங்க அட்ராக்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி இந்த ஸ்டேட்டர் சிஸ்டமும் ரொம்ப சயன்டிஃபிக்கலி டெவலப் பண்ணியிருக்காங்க. பாருங்க. ஸோ ரெட் அண்ட் ப்ளூ அந்த என்னு எழுதியிருக்காங்கல்ல, அது எப்படி அந்த சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சி 1, 3, 2ன்றது நடுவுல இருக்குல்ல. ஸோ அது ஆக்டிவேட் ஆகும்போது இன்னொரு சைடுல சேம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். எஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். ஸோ இது வந்து